உனக்கு என்னப்பா நீ நல்லா சந்தோஷமா இருக்க, நீ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, பிஸ்னஸ் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுவும் உங்க லைஃப்ல நீங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த வார்த்தை எல்லார்கிட்டையுமே கேட்டிருப்பீங்க. ஆனால் எல்லாரோட லைஃப் ஃபுல்லையும் போய் பார்த்தா தான் அவங்க அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே இப்போ நான் வந்து 300K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். எடுத்தோடனே டே ஒன்லேயே எனக்கு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிடைக்கலையே. டே ஒன்லேருந்து இந்த ஃபாலோவர்ஸ் நான் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். சும்மா வீட்டில் தூங்குனா வருமா? இன்னைய வரைக்கும் நான் டெஸ்பாச் ஒர்க் ஆகட்டும், வீடியோ எடுக்கிறதுலேருந்து, ஒரு ஓனர்னா அப்படியே சேர்ல உட்காந்துட்டு போகிற மாதிரி வேலை உட்காந்து பார்க்கல. ஸோ எப்படி வீடியோ எடுக்கணும், கஸ்டமருக்கு எப்படி இன்னும் நம்மளோட நான் வந்து அவ்வளோ கம்மியான ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி லீவ் டைம்லலாம் கஸ்டமருக்கு நைட்டு 1 o'clock 2 o'clock வரைக்கும் முழிச்சு நான் வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஆர்டர் வரும், நமக்கு ஆர்டர் நிறையா வரும். இந்த இடத்துல நான் ஈஸியாக வரவே இல்லை, அவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு எல்லாருமே நீ சந்தோஷமாக இருக்க, உனக்கு ஈஸியாக வந்துடுன்னு சொல்கிறாங்க. என்னோட அட்வைஸ் எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே, யாருமே நம்ம எதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை கீழே இறக்கி விட மட்டும்தான் எல்லாருமே வருவாங்க. ஸோ நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா யாரோட எந்த பேச்சும் காதில் வாங்காமல், அப்படியா நான் நல்லா இருக்கிறேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களோட லைஃபோட கோலை நீங்கள் 1லேருந்து ஆரம்பித்தாதான் ஒரு இடத்துல வந்து நம்ம ரீச் ஆக முடியும். கண்டிப்பாக இதிலேருந்து நான் 3-4 மடங்கு நான் ரீச் ஆவேன். ஏன்னா நான் அவ்வளோ நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறேன், ரேட் அஃபோர்டபுளாக வச்சு கஸ்டமருக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை, நான் என்னோடய ஃபேஸ் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணேன். நான் இந்த பொட்டிக் ஓப்பன் பண்ண பிறகு தான் என்ன மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் மேலே ட்ரஸ்ட்டு கொண்டு வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால தான் இந்த இடத்துல இருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் அனுபவித்த பாடத்தில் நான் சம்பாதிச்சு நான் என்னோடய ஃபேமிலியை பார்க்க முடியும். யாருமே நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்க. எந்த சிச்சுவேஷனும் நான் நிறையா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டிங்க, மேம் ஏன் ரொம்ப டேஸில் ரொம்ப மெழுதுங்க, எனக்கு நிறைய ப்ராப்ளம் பர்சனலாக இருந்தது, அதிலெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கும் இந்த இடத்துல நான் இருக்கேன். ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு யாருமே என்னோடய ஹார்ட் ஒர்க் என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு இவ ஜாலியாக இருக்கா, இவளுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஃபேஸ் பண்ணிங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.